பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் இதயா நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். சட்டத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரம், அதாவது ஆளுநர் உரிமை என்ன, ஆளுநரின் கடமை என்ன அப்படின்றதில் பெரிய அளவுக்கு பங்காற்றினதா திமுக. அதற்காக பாராட்டு விழாலாம் கூட நடத்தினாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தை நோக்கி குடியரசுத் தலைவர் முர்மு ஒரு 14 கேள்விகளை கேட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ தான் தமிழ்நாடு அரசாங்கம் துணைவேந்தர் நியமனத்திற்காக அரசிதழெல்லாம் அந்த இதை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ தான் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்குதா? இல்லை, இப்போ நம்ம முதல்ல சட்டங்கள் நமக்கு சுதந்திர இந்தியாவுக்கு வடிவமைக்கப்படுகிறது. அது எங்கெங்கே ஒரு இடத்துல முட்டிக்கிட்டு நிற்கிதோ அப்புறம் தான். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் முடிஞ்சு ஒரு குடி போனோம்னா போய் நம்ம வாழை துவங்கின பிறகு தான் இந்த இடத்துல ஒரு ஹேங்கர் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருந்தால் நல்லாயிருக்கும். முதல்லையே நம்ம ப்ரீ பிளான் பண்ணுறதை விட போய் நம்ம அனுபவிக்க ஆரம்பித்த பிறகு தான் நிறையா நமக்கு தேவைகள் தெரியும். என்ன தேவைப்படுது, அதில் என்ன சிக்கல் இருக்குது, நம்ம எது தப்பு அப்படின்னு அப்புறம் தான் தெரிய வரும், சரி பண்ணணும். அது மாதிரி சட்டத்துலேயும் அப்படி தான் ஏற்றிட்டாங்க. ஒரு சிக்கல் வரும்போது தான் இதை எப்படி அமெண்ட்மெண்ட் மாற்றுறதா என்ன அப்படின்றது. இப்போ நீங்கள் இப்போ ஒரு கவர்னர் ஒரு ஃபைலை காலம்பூரா அவர் வச்சிருக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு நம்மளுடைய அரசியல் சாசனம் சொல்லலை. ஆனால் வச்சுக்கிட்டு இருக்கலாம், ஏன்னா இத்தனை நாளைக்குள்ள முடிக்கணும்னு சொல்லலை. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது, அது உங்களுக்கு என்ன வேறு வேலை, இதுதான் வேலை உங்களுக்கு. ஒரு தமிழ்நாடு அரசு கொடுக்குற ஃபைல்களை பார்க்குறது மட்டும்தான் ஒரு ஆளுநருக்கு வேலை. அதில் என்ன ஒரு 30 நாள் எடுத்துக்கங்க, ஒரு 90 நாள் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன செய்ய போகிறீங்க, அதுக்குள்ளே ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லுது. ஒரு விதத்தில் பார்த்தா இது கரெக்டுன்னு தோணுது. ஏன்னா ஆளுநருக்கு வேறு வேலையே கிடையாது. அவருக்கு இந்த வேலையை தவிர, அரசாங்கம் அனுப்புகிற கோப்புகளை பார்க்குறத தவிர வேற என்ன அவருக்கு வேலை இருக்க போகிறதில்ல. இதுதான். அப்போ 90 நாளில் அதை முடிக்க முடியாது, 30 நாளில் முடிக்க முடியாதுன்றது அதுவே ஜாஸ்தி தான். என்ன அப்படி இருக்கும்போது அது அவர் செய்யாமல் இருக்கதை சுப்ரீம் கோர்ட்டு தட்டி கேட்டது நியாயம். ஏன்னா இது இன்னைக்கு மட்டும் இது வெறும் பிஜேபி திமுக அந்த மோதலாம் மட்டும் இதை பார்க்கக்கூடாது. இதை தாண்டியும் இந்த தீர்ப்புகள்லாம் நிற்க போதில்ல. அப்படிங்கிறப்ப இது ஒரு நடுநிலையான ஒரு இதாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இப்போ ஜனாதிபதி எப்படி பார்க்குறாங்க, சரி இப்போ கவர்னர் அப்ரூவ் பண்ணுனா ஒரு சட்டம் நிறைவேறும் அப்படின்னு அரசியல் சாசனம் சொல்லுது. இப்போ ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டே அந்த சட்டங்கள் செல்லும்னு சொல்லிட்டா, அப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒரு சட்ட முன்வடி மசோதாவை போட்டுட்டு நேராக சுப்ரீம் கோர்ட்டில் போய் எங்களுக்கு அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் அது சரியாக வருமா? அப்போ ஆளுநர் போஸ்ட்ன்றது எதுக்கு அப்படின்ற கேள்வி வருது. அப்போ அதை கேட்குறாங்க. இப்போ அந்த வியூலேருந்து பார்த்தோம்னா அதுவும் நியாயமானதாக தான் தோணுது. ஒரு ஆளுநருக்கு ஒரு உச்சநீதிமன்றம் காலக்கெடுவை வழங்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பட் அந்த காலக்கெடு வழங்க முடியுமான்றதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா காலக்கெடு இருக்கணும் கண்டிப்பாக. அது அரசியல் சாசனம் சொல்லாமல் விட்டுருக்கலாம். ஏன்னா அப்போ இருந்த மக்கள், அப்போ இருந்த தலைவர்கள் இந்த மாதிரி அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருந்தவங்க, நாட்டு நல்லதுக்கு மட்டும் ஒரு ஃபைல் வருதுன்னா அதை அன்றைக்கே படித்து, அடுத்த நாளே படித்து, ஒரு வாரத்துக்குள்ளே படித்து, ஒரு மாதத்துக்குள்ளே படித்து இது எஸ் ஆர் நோ கிளியர் கட்டாக சொல்லிட்டு போயிடலாம். அப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கி வேணும்னே பழி வாங்குற மாதிரியோ இல்லை இது அரசியல் காரணங்கள்லாம் அப்படி வருன்றதை அன்றைக்கி எழுதுன அதை படைக்கும் போது அந்த இதை பார்த்ததில்லை. அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு காலக்கெடு வைக்கிறது கரெக்டாக தான் இருக்கும். இன்றைக்கி இந்த கவர்மெண்ட்டுன்னு இல்லை, வேறு எந்த கவர்மெண்ட்டு, எந்த ஆளுநர் வந்தாலும், எந்த மத்திய அரசு அமைஞ்சாலும் அந்த ஆளுநர் வரும்போது இதே மாதிரி சிக்கல்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு காலக்கெடு இருக்கணும் அப்படின்றத உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி அன்ற அரசியல் சாசன குழு அமைஞ்சா கூட உட்கார்ந்து கூடுனா கூட அவங்களும் கண்டிப்பாக காலக்கெடு இருக்கணும், நீங்கள் அரசியல் சாசனம் மாற்றம் செய்யுங்க, இல்லாட்டி அது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் இப்படி தான் ஒரு இதை கொடுக்குது, உத்தரவை கொடுத்தது கரெக்டு தான் சொல்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வகுப்பு சட்ட திருத்தம் இதில் தமிழக அரசு தன்னையும் ஒரு வழக்கில் சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. இப்போ திமுக அரசாங்கம் ஏதோ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது, அதை எதிர்த்து அப்படின்றதோடு இல்லாமல் சட்ட ரீதியான ஒரு போராட்டத்துக்கும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா விஜய் தன்னை அந்த வழக்கில் சேர்த்துருக்கிறாரு. இப்போ ஒரு திமுகவுக்கு நான் தான் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு அரசியல் எடுக்கிறாரா விஜய், இல்லை ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தீர்வுக்கு செல்லலாம் அப்படின்றதுக்காக கூப்பிட்றாரா? இல்லை, இது ஆக்கப்பூர்வமாக நான் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கீங்க நீங்களும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றதுல வெறும் ஆக்கப்பூர்வம் மட்டும் இருக்காது, அதில் அரசியல் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவர் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நான் போயிருக்கேன் நீங்களும் வாங்க அப்படின்னு இது பண்ணேன். இவங்க இப்போ போகணுமா இல்லையான்ற அவசியமே இல்லைப்பா. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அங்கே இருக்க எல்லாரும் சொல்லாததை திரும்ப போய் சொல்ல போகிறதில்ல. ஒரு கூடுதல் ஆதரவு குரல் தான் ஒரு அந்த சட்டத்துக்கு கூடுதலாக ஒரு ஆதரவு குரல் கொடுக்குற, அது எதிர்ப்பு குரல், அல்லது இந்த பக்கம் ஆதரவு குரல் அந்த பக்கம் எதிர்ப்பு குரலை கொடுக்கறது தான். அதுக்காக இன்னொரு போய் நிற்கலாமே தவிர அதனால இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பலன் கிடைக்க போகிறதில்ல. ஒரே கேஸை 10 பேர் போடுறாங்க, யாராவது 2-3 பேர் வாங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே சொல்லுது. நீங்களே அதை முடிவு பண்ணுங்க யார் ஆர்கியூ பண்ணுறதுன்னு. ஏன்னா இதுக்கு 10 அட்வொகேட்டு ஒரே சப்ஜெக்ட்டுக்கு எதுக்கு இத்தனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால பெரிய பலன் இருக்க போகிறதில்ல. அது ஏற்கனவே இவங்க அந்த ஆதரவை தெரிவிச்சிட்டாங்க. அந்த இதுக்கு அந்த மக்களுக்கு இவங்க ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதுக்கு எதிராக இது பண்ணி தீர்மானம் நிறைவேற்றி இவங்க அனுப்பி வச்சுருக்காங்க.
அதனால் இதுக்கு மேலே போய் அங்கே வழக்குலையும் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் விஜய் அதை வந்து அரசியலாக நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாரு. இப்போ திமுக யோசிக்கும், ஐயோ போகலைன்னா தப்பாக போயிருமோ அப்படின்னு யோசிக்க ஒரு நிலைமை வருது. அது போனால் நான் கூப்பிட்டு தான் வந்தாங்க அப்படின்னு ஆகும், போகலைன்னா எங்களுக்காக நீ போகலைன்னு வரும். இந்த மாதிரியான சூழ்நிலைக்காக தான் விஜய் அதை அழைப்பு கொடுத்துருப்பாருன்னு பார்க்கலாம். நம்ம இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விவகாரத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை எல்லாருமே வரவேற்றிருக்கிறாங்க. இந்த சம்பவம் இதெல்லாம் பின்னணியை தவிர்த்துட்டு திமுக அதிமுக இந்த பிரதிவாதங்கள் இவங்க வெளியில் வைக்கக்கூடிய விஷயங்கள், அதிமுக ஆட்சியில் வழக்கு பதிவு செய்யல, காலதாமதம் ஏற்படுத்தினாங்க, காப்பாற்றுவதற்கு அந்த குற்றவாளிகளை முயற்சி செய்தார்கள் அப்படின்லாம் விமர்சனம் திமுக வைக்குது. இப்போ நடந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம், அண்ணா நகர் சிறுமி பாலியல் விவகாரம், இதெல்லாம் அதிமுக எடுத்து கூறிட்டு இருக்கு. உங்ககிட்ட வழக்கு இருந்ததுன்னா இதான் சாட்சி அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ இந்த விஷயத்துலேருந்து தாண்டி கொடநாடு விஷயத்துலேயும் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பதற்றம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு அமைச்சர் ரகுபதி சொல்கிறார். ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த விவகாரத்தில் இந்த 2 பேரும் எதிர் லாவணிகள் பாடுவது என்பது சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு பயனளிக்கும், இல்லை இது ஒரு அரசியல் பார்வையாக அது பார்க்கக்கூடிய விஷயம்தான் அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்லை, இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிச்சயமாக நீங்கள் எந்த லாண்ட் ஆர்டர் பிரச்சனை எடுத்தீங்களானுமே அதில் ஒரு அரசியல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆளுங்க எதிர்க்கட்சிகள் இதே திமுக கடந்த 10 வருடமாக இதே அரசியல் தான் பண்ணுச்சு. எந்த ஒரு கொலையோ ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதை அரசியல் பண்ண தான் அரசியல் கட்சிகள் முயற்சி பண்ண திமுகவும் செஞ்சிருக்கு, இப்போ அதிமுகவும் செய்யுது. இப்போ இந்த கேஸை பொறுத்தளவில் ஒரு வாரம் 10 நாள் தாமதமாக தான் எஃப்ஐஆரே போட்டிங்க நீங்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை ஆரம்பத்துலேருந்தே இவங்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் சிபிஐட்ட கொடுத்ததே அதிமுக தான். அதை அவங்க சொல்கிறாங்க, நாங்களே வந்து சிபிஐட்ட ஒப்படைச்சோம், நேர்மையாக பண்ணிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் உங்கள் வழக்குகள்லாம் என்ன செய்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான கேள்விகள் வருது. மாறி மாறி லாவணி பாடிக்கிட்டு இருக்காங்க இங்கே 2 பேரும். அதே மாதிரி கொடநாடு கேஸை பொறுத்தளவில் கொடநாடு கேஸை வந்து மற்றவங்க கேள்வி கேட்குறாங்க. இது வந்து திமுக வந்து எடப்பாடியை மிரட்டணும்னு அவசியம் இல்லை, மற்றவர்களே நடுநிலையாளர்களே கேட்குறாங்க, இந்த கேஸை ஏன் வந்து இன்னும் வந்து திமுக இழுத்துக்கிட்டு இருக்கு? தேர்தல் வாக்குறுதியிலே அதை கொடுத்துருக்காரு, ஜெயலலிதாவின் மரணத்தை கண்டுபிடிப்போம், இந்த கொடநாடு கேஸை வந்து தீவிரப்படுத்தும்னு. கவர்மெண்ட்டே முடிய போகுது, இன்னும் அந்த கேஸை விரைவுபடுத்தி அதற்கான இதை ஏன் வாங்கி தரல, இன்னும் தீர்ப்பு வரல அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க, ஸ்டாலினை பார்த்தே கேட்குறாங்க. அதுதான் சூழ்நிலை. அப்போ அவர் வந்து இவர் பயப்படுறாரு அப்படி இப்படின்னு பயப்படுறாருன்னா கேஸை முடிச்சு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வந்துடுறது தானே நியாயமாக இருக்கும். எடப்பாடி பயப்படுறதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி முடிகிற தருவாய்க்குள்ள இவங்க செஞ்சாகணும் ஒரு பயம் இவங்களுக்கு இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக இருக்கணும்ல, அது பொதுமக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில் அதுவும் இருக்குது, நிறைவேறாத வாக்குறுதியில் அதுவும் சேர்ந்துடக்கூடாது இல்லை. அதனால வந்து அந்த வழக்கை வந்து திமுக அரசு வந்து தீவிரப்படுத்தணும். அதை வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறதுக்காகவே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை வந்து முடிச்சு எஸ் ஆர் நோ, தண்டனை இருக்கா இல்லையா, எடப்பாடி இப்போ குற்றவாளியா இல்லையான்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தால் தானே இதாக இருக்கும். ஒருவேளை அவருக்கு வந்து இப்போ என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒருவேளை எடப்பாடியை சிக்க வைக்கிறதுக்கான முகாந்திரம் இல்லையோ, அதனால திமுக அந்த வழக்கை தாமதப்படுத்தோ, அப்படிதான் பொதுமக்கள் வந்து சந்தேகப்படுற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதையும் வைத்துக்கொண்டு 2026 தேர்தலையும் எதிர்கொள்ள காரணமா இருக்கும் அப்படின்னு திரும்ப கொடநாடு வழக்கில் நாங்கள் தீவிரப்படுத்துவோம்னு சொல்லி திரும்ப ஒரு வாக்குறுதி, அதே வாக்குறுதி ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால வந்து இப்போ திமுக உண்மையிலேயே அந்த கேஸை நடத்தி அவர் வந்து குற்றவாளின்னு குற்றம் சாட்டுறதை உண்மைப்படுத்தணும்னா அவங்க தான் அந்த வழக்கை துரிதப்படுத்தி நடத்தணும். இப்போ யார் அதை தாமதப்படுத்துறாங்கன்றது யாருமே இல்லை, அரசாங்கம் தான் துரிதப்படுத்த வேண்டியது. தீர்ப்பு வராமல் இருக்க வரைக்கும் அதை வைத்து எடப்பாடியை வந்து ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாக்குவதற்கும் மிரட்டுவதற்கும் பயன்படுது. இப்போ எப்படி ஈடியில் சில வழக்குகள் நம்ம சொல்றோமோ, சில வழக்குகள் அவங்க நடத்துறதே இல்லை, நடத்தி தண்டனை வாங்கி தரதே இல்லை, அசிங்கப்படுத்துறதுக்கு மட்டும் ஊழல் முகமாக காட்டுறதுக்கு மட்டும் சில மாநில அரசுகள் மேல அமலாக்கத்துறை ரைடுகளை நடத்தி இது ஒரு ஊழல் ஆட்சி, இது ஒரு ஊழல் கட்சின்ற மாதிரி ஒரு எப்படி ஒன்று கொண்டு வர பார்க்குறாங்களோ, அதே திமுகவும் திரும்ப செஞ்சுக்கிட்டு இருந்தா அது நியாயம் இல்லை. திருமாவளவன் இதில் ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல் பேச்சா பார்க்குறீங்களா? அதாவது பொள்ளாச்சி விவகாரத்தில் யாரும் கிளைம் பண்ணிக்க முடியாது, நாங்கள் தான் இந்த நீதியை கொண்டு வருவதற்கு உறுதுணை புரிந்தோம், இல்லை நாங்கள் தான் துணை நின்றோம் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. சிபிஐ தனது கடமையை செய்திருக்கிறது, அதிமுக சிபிஐக்கு மாற்றி இருக்கிறது, எதிர்கட்சிகள் அதற்கான போராட்டங்களை கடமையை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற அந்த கோணம் தான் இதில் இருக்குது அப்படின்னு பேசுறாரு. தண்டனை கிடைத்திருக்கிறது வரவேற்புக்குரியது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஸோ இது மற்ற அரசியல்வாதிகளிலிருந்து ஒரு அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட பார்வையாக அதை பார்க்கலாமா? கண்டிப்பாக, அது சந்தேகமே கிடையாது. திருமாவளவன் வந்து இதை வந்து ரொம்ப ஜென்டிலாக அணுகியிருக்காருன்னு தான் சொல்லணும். இதை வந்து கூட்டணி கட்சிக்காக வந்து திமுகவுக்கு லாவணி போடுறதா இல்லை பின்னாடி துண்டு போட்டு வைக்கலான்றாக அதிமுகவை புகழ்றதுக்கோ எதுக்கான வேலையும் இல்லாமல் என்ன ஃபேக்ட், அதான் ஃபேக்ட். அதாவது அதிமுக ஆட்சியில் ஒரு குற்றம் நடக்குது, அந்த குற்றத்தை வந்து சிபிஐக்கு மாற்றிடுறாங்க. ஏன்னா குற்றச்சாட்டு அதிகமாக பலமாகவும் சரி இது நம்ம கையில் வச்சிருந்தா நமக்கு நிறைய கெட்ட பேர் வரும் அப்படின்னு பயந்துக்கிட்டு உடனே சிபிஐட்டு அதை ஒப்படைச்சிருது அந்த ஆட்சி. அதை சிபிஐ தான் விசாரிக்குது. திமுக வந்து இந்த 4
4 ஆண்டு காலத்தில் அந்த விசாரணை துரிதப்படுத்துறதுக்கோ இல்லை வேகப்படுத்துறதுக்கோ இவங்கள்ட்ட வேலை இல்லை. ஸோ சிபிஐ தான் அந்த வழக்கை வந்து தெளிவாக நடத்துது. அதில் நீதித்துறை நேர்மையான பார்வையோடு அதை விசாரித்து ஒரு கடுமையான தண்டனையை, ஏன்னா 5 ஆயுள் தண்டனைகள் அப்படின்னு அந்த மாதிரி 4 ஆயுள் தண்டனைகள்னு கொடுத்து ஒரு கடுமையான ஒரு தீர்ப்பை எதிர்காலத்தில் யாரும் யோசிக்கிறதுக்கு அந்த மாதிரி தப்பை செய்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கானக்குரிய நீதி பரிபாலனம் வந்திருக்கு. அப்போ இதில் யார் கிரெடிட் போகணும்னா உண்மையிலே சிபிஐக்கும் ஜுடிஷியரிக்கும் தான் போகணும், நீதித்துறைக்கும் தான் போகணுமே தவிர இதை நான் தான் நியமிச்சேன்னு சொல்லி அதிமுக போகணும். ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்டயே நிர்வாகம் இருக்குது, உங்கள்கிட்டயே விசாரணை அமைப்புகள் இருக்கும்போது நீங்களே அதுக்கு பயந்து வேணான்னு சொல்லி தான் நீங்களே சிபிஐட்ட பிடிச்சிங்க. அப்போ அதில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஒன்றும் கிடையாது. கையை விட்டு போனால் போதும், அந்த ஆபத்து இல்லாம நம்ம கரை இல்லாம இருந்தா போதும்னு சொல்லி தான் நம்ம சிபிஐ ஒப்படைச்சிங்க. இவங்களும் திமுக வந்து அதை விசாரிச்சு அதை வேகப்படுத்தல, சிபிஐ தான் அதை வேகப்படுத்தி எந்த சாட்சியும் பிறல் சாட்சியாக மாறாம அவங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து ஒவ்வொரு சாட்சியையும் கொண்டு வந்து நிறுத்துறதுன்றது பெரிய சவால். அவங்க வெளியூர்ல போயிருப்பாங்க, அங்க இருப்பாங்க, இங்க இருப்பாங்க, வேலையா இருக்கும், அவங்க எல்லாம் அன்னைக்கு லீவ் போட வச்சு அவங்களுக்கு ஒரு வண்டி கிண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்து கூட்டு வந்து அந்த சொன்ன மாதிரியே சொல்ல வைக்கிறதுன்றது வந்து பெரிய சவால் நீதிமன்றங்கள்ல. அதெல்லாம் செய்ய வச்சு சிபிஐ சிறப்பாக அதில் பணியாற்றி இருக்கு. அதை திருமாவளவன் அழகா சொல்லியிருக்காரு, இதுதான் ஃபேக்ட். இதை தாண்டி அதிமுகவோ திமுகவோ அதில் வந்து கிரெடிட் தேடினா அதில் வந்து பொய்யும் இதுதான் பித்தலாட்டம் தான் இருக்கும். அதில் 2026 சட்டமன்ற தேர்தல் பணியெல்லாம் நாங்கள் எப்பயோ தொடங்கிட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் அண்மையில் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார். மண்டல பொறுப்பாளர்கள் தான் இப்போ தான் போட்டிருக்கிறாங்க. திமுக தேர்தல் பணிகளை முன்னாடியே தொடங்கிருச்சா இல்லை இப்போ தான் தொடங்கி இருக்குதா? யாரும் இன்னும் பொறுப்பாளர்கள் அப்படிலாம் வெளிப்படையான நியமனங்கள்லாம் இல்லாத போதே திமுக தொடங்கி இருக்கிறதுனா எப்படியும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாகணும் அப்படின்னு ஒரு களப்பணியை இப்பயே ஆரம்பிக்கிறது விஷயமா இல்லை எதிர்க்கட்சிகளை முந்திக்கணும் அப்படின்னு இதை ஒரு அச்சப்பட பார்வையா எடுத்துக்கலாமா? ஏற்கனவே திமுக வந்து நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கூட அவங்களுடைய பெண் அமைப்பும் சரி மற்ற கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பேசுறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அங்கங்கே கொண்டு போய் செலவுகளுக்கு சேர்க்க வேண்டிய தொகைகளையும் சேர்த்துட்டதாக கூட ஒரு தகவல் இருக்குது. 234 தொகுதிக்கும் கடைசி நேரத்தில் சிக்கல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி அங்கங்கே ஆர்கனைஸ் பண்ணி தேர்தல் செலவுகளுக்கான தொகைகளையும் போதிட்டாங்க. இது வந்து என்னென்னா திமுக வந்து அடுத்த ஆட்சியும் நம்ம ஆட்சியாக இருக்கணும் அப்படின்னு எல்லா ஆட்சிகளுமே விரும்பும். அதில் திமுக அதில் உறுதியாக இருக்குது. அதனால தான் அவங்க வந்து இவ்வளோ ஒரு பலமான கூட்டணி இருந்தால் கூட திரும்பவும் இந்த கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ அதுக்கடுத்து போன தடவை இருந்ததை விட இப்போ கமலஹாசன் வந்திருக்காரு. இப்போ எஸ்டிபிஐ அதிமுக இருந்தது இங்கே வர மாதிரி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இன்னும் தேமுதிக பாமகவை உள்ள அகாமடேட் பண்ண முடியுமா? அதை ஷீட் ஷேர் எப்படி பண்ணுறது? எல்லாருக்கும் 6 இருக்கிறது 5 ஆக்கலாமா? அவங்கெல்லாம் கூடுதலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் அதை குறைக்கலாமா? இப்படியான சிந்தனைகள் பேச்சுகள் முதலமைச்சருக்கு பின்னாடி ஒரு மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் செய்யலான்ட்டு அதனால தேர்தல் வேலைகளை அவங்க முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயும் நீங்கள் வந்து மண்டல பொறுப்பாளர் போட்டதே மற்றவங்களோட அட்வான்ஸாக தான் போட்டிருக்காங்க. எல்லா கட்சிகளும் இன்னும் ஆரம்பிக்காதப்ப இவங்கெல்லாம் தேர்தலை இறங்கிட்டாங்க. அங்கங்கே சர்வே நடந்துகிட்டு இருக்கு, பெண் சர்வே நடத்தியிருக்கு, பெண் அமைப்பு அவங்க பண்ணி எல்லாம் போயிட்டுருக்கு. இதில் என்னென்னா இப்போ திமுகவுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குறதுக்கு விஜய் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா நடக்கிற சர்வே பற்றி கருத்துக்கள்லாம் கேட்டோம்னா ஈவன் வந்து திமுக தரப்பு அல்லது உளவுத்துறை நடத்திய சர்வேலேயே வந்து விஜய் வந்து 20 to 25% வர்றதா ஒரு தகவல் இருக்குது, அவ்வளோ வாக்குகளை வருதுன்னு. அப்போ அவரோட ஏதாவது கூட்டணி கட்சிகள் போயிட்டாவோ, ஒருவேளை பாமக, தேமுதிக, சீமான் இப்படி கூட்டணி போயிட்டா கூட அது வெற்றி பெற்றுமோன்ற அச்சம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அதிமுக பாஜக தராத அச்சத்தை விஜய் தர்றதா கூட ஒரு பேச்சு இருக்கு. அதனால விஜயை பார்த்து அதுவும் குறிப்பா மைனாரிட்டி ஓட்டுகளை அவர் சேதப்படுத்திடுவாரோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. அவருக்கு ஜோசப் விஜய்ங்கிறனால கிறிஸ்டின் ஓட்டு சவுத்தில் குறிப்பா அந்த கிறிஸ்டின் ஓட்டு போயிருமா? ஏன்னா அது வந்து ஒரு கிறிஸ்டிய வாக்கை வந்து நீங்கள் வந்து அக்யூரேட்டாக நீங்கள் வந்து கணக்கு போட முடியாது. முஸ்லீம் வாக்குகளை நீங்கள் எவ்வளோன்னு சொல்லிடலாம், ஆனால் கிறிஸ்தவ வாக்குகளை வந்து நீங்கள் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் 5%, 6% கிறிஸ்டின் இருந்தால் கூட இன்னும் 2-3% வந்து ஹிடன்னா இருப்பாங்க. அவங்க சர்ச்சுக்கு போவாங்க, ஆனால் வந்து பேர் வந்து கல்யாணி அந்த மாதிரி இருக்கும், மகேஸ்வரி அப்படியே இருக்கும். ஆனால் அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. அங்கே சர்ச்சில் ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து அதுக்கு ஒரு பேர் இருக்கும், ஆனால் அந்த பேர் சர்டிஃபிகேட்டில் இருக்காது. இப்படி நிறைய ஃபேமிலி நானே பார்த்துருக்கேன். அதனால் அப்படி இருக்க ஒரு கிறிஸ்டின்ஸும் தெரியாமல் இருக்க கிறிஸ்டின்ஸோட எண்ணிக்கை அதிகம். ஸோ அவங்கெல்லாம் விஜய் வந்து கிறிஸ்டின்னு சொல்லி ஒரு ஓட்டு போட போயிட்டாங்கன்னா அது திமுக பயங்கரமாக பாதிக்கும். ஆக்சுவலாக வந்து விஜய் வந்து எடுக்கிற ஓட்டுகள் வந்து சீமான்ட்டு இருந்து அதிமுக பேஸு புது வாக்காளர்கள் இவங்கள்ட்ட இருந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ அவர் 20, 25 அப்படின்னு போனாருன்னா திமுகவுடைய ஓட்டும் போறதா தான் அர்த்தம். அங்கிருந்து போனா தான் இவ்வளவு போலரைஸ் ஆகும். வேற எங்கிருந்து எடுக்க முடியாதுல ஓட்டை, இருக்கிற ஓட்டை தான் அவர் எடுக்க போறாரு, இந்த வர்ற கொஞ்சம் புது வாக்குகளை தவிர. அதனால வந்து திமுகவுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கு. அதனால இந்த தடவை அவங்க கடுமையா பண்ணுவாங்க. விஜய் அதிமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்கான காய் நகர்த்தல்களும் நடந்துட்டு இருக்கும். இப்ப விஜய் வந்து அதிமுகவுக்கு போனாருன்னா உடனே இந்த 25 போய் பிளஸ் ஆயிராது. ஏன்னா அங்கிருந்து வர்ற ஓட்டும் சேர்ந்தா விஜய்க்கு வருது, தனியா நிக்கிறாருன்னு. ஸோ அங்க போனா இவருக்கு ஒரு 10% வேணா அந்த பக்கம் ஏறலாம், 8 to 10% வேணா அந்த பக்கம் ஏறலாம். அது பெரிய மெஜாரிட்டி அந்த டீம் ஜெயிச்சிடும் அப்படின்ற அச்சம் வருது. அதனால இந்த தேர்தலை பொறுத்தளவுல விஜய் ஒரு அச்சுறுத்தலா இருக்கனால திமுக கொஞ்சம் கடுமையாக வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது உண்மைதான். நன்றி சார். மற்றொரு நன்றி.